வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சுண்டல் கடலை குழம்பு. சுண்டக்கடலை குழம்பு வைக்கிறதுக்காக நான் சுண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 மணி நேரம் அது ஊறட்டும். இப்போ சுண்டல் கடலை நல்லா ஊறிடுச்சு. நம்ம அது குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வச்சிடலாம். சுண்டல் கடலை குழம்பு செய்கிறதுக்காக நான் வறுக்க போகிறேன். அதுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 3 தக்காளி, 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேங்காய் துருவியது 3/4 கப், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் குருமிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு 1. எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சீரகம், சோம்பு, குருமிளகு 3ஐயும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்க வேண்டாம். சீரகம் பட் பட் பட்னு வெடிக்குது பாருங்கள். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டு ஒரு தொலா விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ மல்லித்தூளை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 பேர்த்துக்கு குழம்பு வைக்கிறேன். அதில் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். நீங்கள் கம்மியாக பண்ணும்போது நீங்கள் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மல்லித்தூள் நல்லா மணம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வறுத்து எடுக்கும்போது நல்ல மணம் வரும். மணம் வரும்போது நம்ம இறக்கிடலாம். அடுத்து தேங்காய் லைட்டாக ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி இறக்கிடலாம். அவ்வளோதான், போதும். அடுத்து சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2ஐயும் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் போட்டால் டேஸ்ட் மாறுனல இல்லைங்க, அதே டேஸ்ட் தான் இருக்கும். நம்ம சேர்த்துடலாம். அடுத்தது பூண்டை சேர்த்து நல்லா வணக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் வணங்கிடுச்சு. நம்ம மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுக்கலாம். மஞ்சள் தூள், வெங்காயம் வணங்குற ஹீட்லேயே மிளகாய்த்தூள் வாசமெல்லாம் போயிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இப்போ சுண்டக்கடலை வேக வச்சுருக்கிற தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கடலை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகா போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி நல்லா பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா ஆவி பறக்க கொதிச்சுட்ருக்கு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஒரு கொதி கொதிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான கடலைக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி கூட சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.